சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க. நம்ம 9 கோவில், ஒரு கோவில் மாத்தூர் பெரிய பிரிவு நகரத்தார் கோவில். சிவனடியார் ஒருவர் பொன்னை 10 மாத்தை 500 மாற்றாக மாற்ற அதிசயம். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவனே அப்பொருள்களை துவம்சம் பண்ணி அவனுக்கு, அந்த அடியார்க்கு, அந்த ரிஷிக்கு அருள் பாலித்து ஆட்கொண்டார். இன்று சித்ரா பௌர்ணமி என்பதால் அற்புதமாக நவகிரகத்துக்கு அபிஷேகமும், தாயாருக்கு அற்புதமான அபிஷேகம், அலங்காரம். இருந்த இடத்திலே நீங்கள் வேண்டியதை நினைத்து பாருங்கள். இங்கு இருப்பது கல்யாண நந்தி. அற்புதமான வருடம் நந்திக்கு திருக்கல்யாணமும். இப்பொழுது இன்னொரு அதிசயம், நந்திக்கு தங்க கவசம். ஆமாம், நந்தி பிரம்மாண்டமானவர் அல்லவா. இது அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமி நம் தாயகத்தையே அமைதி தந்த அற்புதமான ஒரு திருநாள். நம் பிள்ளைகளை கவசம் போல் காத்து என்றும் அமைதி நிலவும் அற்புதமான சித்ரா பௌர்ணமியில் வேண்டியதை நினைப்போம். தாமதமான பிள்ளைகளுக்கு திருமணம் மாலை உடனே கிடைக்கும். எல்லோருக்கும் நிம்மதியும் நல்ல தூக்கமும் பசியும் கிடைக்கும். திருமணமான பிள்ளைகள் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையை ஒற்றுமையாக மனமுறிவில்லாமல் கொண்டு போக வேண்டும். நகரத்தார் புள்ளி பெருகி தலைத்தோங்க வேண்டும். உலகத்தில் அனைத்து இடங்களிலும் சுவாமி இருக்குமெல்லாம் இடமெல்லாம் இது சித்ரா பௌர்ணமி என்பதால் அபிஷேகம், அலங்காரம், போட்டி போட்டுக்கொண்டு இந்த சாமியா அந்த சாமியா என்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதும் அற்புதமான